பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே நமக்கு முன்பதாக ஏராளமான வழிகள் இருக்கிறது. அந்த ஏராளமான வழிகளில் நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் என்று சொல்லுகிறார். என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு காட்ட வேண்டும். இன்றைக்கி நமக்கு முன்னே நிறைய பாதைகள் இருக்கிறது. கோணலான பாதைகள் இருக்கிறது, தவறான பாதைகள் இருக்கிறது, கடினமான பாதைகள் இருக்கிறது, தாறுமாறான பாதைகள் இருக்கிறது. இப்படி ஆபத்து நிறைந்த பாதைகள் நமக்கு முன்னே இருக்கிறது. ஆனால் நாம் பத்திரமா நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு நல்ல வழியில் நாம் பிரயாணப்பட வேண்டும். அந்த நல்ல வழியை காட்டுகிறவர் தேவன். இன்றைய இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தில் நமக்கு முன்னே இருக்கிற நிறைய பாதைகள் இருக்கிறது. அதில் நம்ம நல்ல வழி எது என்பதை பார்த்து அதில் நம்ம நடக்கும்போது நம்மை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நமக்கு நல்ல வழி எது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தேவன் அறிவார். யோபு சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போது நம்முடைய வழியை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம தேவனிடத்தில் போய், ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில் நான் எப்படி நடக்கணும், எந்த வழியில் போகணும் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு உங்களுடைய வழியை காட்டுங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நம்மை சரியான வழியில் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்திங்கன்னா, பவுல் கைதியாக கப்பல் ஏறுகிறார். நூற்றுக்கு அதிபதி கிட்டத்தட்ட ஒரு 276 பேர் கப்பலில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது பவுல் சொல்கிறாரு, இப்போ நம்ம பிரயாணப்படாண்டாம், கப்பல் சேதம் வரப்போகிறது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, இப்போ நம்ம பிரயாணப்படுறதுக்கு ஏதுவான நேரம் இல்லை என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி கப்பல் எஜமானனுடைய பேச்சையும் மாலுமியுடைய பேச்சை நம்பி ட்ராவல் பண்ணாங்க, பிரயாணப்பட்டார்கள். இவங்க கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பெரிய கடும் காற்று வந்து கப்பலில் மோதி அந்த கப்பல் சுக்குநூறாய் உடைந்து போனது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் அநேக நேரம் நம்ம எச்சரித்தும் நம்ம தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நம்ம போகிற வழி தவறு என்றால் அந்த வழியை விட்டு நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள். ஆமேன். இன்றைக்கு நிறைவார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நீங்கள் போய் கொண்டிருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் அந்த பாதையை விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற நல்ல வழியில் நடங்கள். இந்த கப்பல் உடைந்து போனது காரணம் என்ன? பவுல் எச்சரித்தும் கேட்காத அந்த நூற்றுக்கு அதிபதி, அவன் யாரை நம்பினான்? மாலுமியுடைய பேச்சை நம்பினான், கப்பல் எஜமானுடைய பேச்சை நம்பினான். கப்பல் உடைந்து போனது. இவங்க நடுக்கடலை தத்தளித்து கொண்டிருந்தார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் பவுலோடு கூட பேசினார். கப்பல் சேதமே அல்லாமல் யாருக்கும் உயிர் சேதம் வராது என்று சொன்னார். பவுல் அவங்கள்ட்ட போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறான். மறுபடியும் இவங்க தப்பி கரையேறி மிலித்தா தீவுக்கு வந்து மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போனார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதைகள் ஆபத்து நிறைந்த பாதைகள். இந்த பாதையில் நமக்கு தேவன் நம்மை நல்ல வழியில் நடப்பதற்கு அவர் கிருபை தர வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஆமென். ஒருவேளை நம்ம தவறான பாதையில் இதுவரைக்கும் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் நல்ல வழியில் நடங்க, தவறான பாதையை விட்டு வெளியே வந்துடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நீங்கள் போகாதீங்க, அசுத்தமான வழியில் போகாதீங்க, தேவனுக்கு விரோதமான வழியில் நீங்கள் போகாதீங்க. தேவனுக்கிட்ட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் தவறான பாதையில் போயிட்டுருக்கிறேன், என்னை சரியான பாதையில் கொண்டு வாங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களை சரியான வழியில் நடத்துவார். சகைவன்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருக்கிறது, ஆனால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. தவறான வழியில் போய்
நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். அதனால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படுகிறான். அவர் போகிற வழியை அறிந்து கொண்டு அந்த வழியில் அவர் வருவதற்கு முன்னாலே போய் காத்திருக்கிறான். ஆமென். அப்போ அவருடைய வழி, இயேசு கிறிஸ்துடைய வழியை அறிந்த சகைவு அந்த வழியில் போய் இருந்தனால இயேசு அவனை மீட் பண்ணி அவன் வீட்டுக்கு வர்றாரு. அவனோட கூட போஜனம் பண்ணுகிறாரு. அவனை ஆஸ்வதிக்கிறாரு. அவன் தவறான பாதையை விட்டு வெளியேறி ஒரு புதிய பாதையில், தேவன் காட்டுகிற பாதையில் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த சகைவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. இப்படி நீங்கள் இந்த வழியில் நீங்கள் போவீங்கன்னா பெரிய ஆபத்து உங்களுக்கு வரப்போகிறது. எனவே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அந்த வழியில் நீங்கள் விட்டு விலகி நல்ல வழியில் நடங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து நடங்கள். தேவனிடத்தில் கேளுங்கள். ஆண்டவற்றை போய் கேளுங்க. ஆண்டவரே, நல்ல வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி நீங்கள் காட்டுங்க. தேவன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார், உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நல்ல வழி காட்டி வழியில் நடத்துங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய மக்களும் நல்ல வழியில் நடக்கும். தவறான வழியில் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விலகி நல்ல வழியில் வர உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.